பார்க்கிங்ல இருக்கு. வண்டியோட புக்கு கையில கொடுத்துட்டோமா? புக் என் கையில கொடுத்தாங்க. போனு கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு வண்டி சாவி பார்க்கிங்ல போட்டு பார்க்கிங்ல போட்டு சாவி 10 மணிக்கு மேல ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிடுவோம். எங்கிட்ட எதுவுமே இருக்காது. சரிங்களா? நீங்க செஞ்ச தப்புக்கு எந்த இருக்கோ அரசாங்கத்தில் என்ன சொல்றாங்களோ அதை கட்டிட்டு நீங்க கிளம்பலாம். இனிமேல் தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. படிங்க. இன்னொன்னு 1000 வேலை தொடரும். எங்க பண்ணாலும் திரும்பி கூட நிறுத்திடுவாங்க. பார்ட் டைம்ல 1000 வேலைகள் இருக்கு. சரிங்களா? கொரியர் சப்ளை பண்ணலாம். வண்டி தானே அதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இல்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடாது. புரியுதுங்களா? ஆளுகளை கொண்டு போறோம். கொரியர் போறவங்க வித்தியாசம். ஜொமேட்டோ இருக்கு, சாப்பாடு கொடுக்கலாம். அது வேற இல்ல, அதுவே தவறுதான். அதுலயே நிறைய தொழில் பாதிக்கப்படத்தான் செய்யுது. நியாயமான தொழில் செய்யுங்க, கை வேலை செய்யலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு தெரியுங்களா? பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு கூப்பிட்டு போறீங்க, திடீர்னு டர்னிங்ல மிஸ் ஆகி விழுந்துட்டீங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? இன்சூரன்ஸ் போட்டுருக்கேன். கை கால் போயிடுச்சுனாங்க தம்பி. பதில் சொல்ல தெரியலன்னா அவனுக்கு கை கால் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, உங்களுக்கு ஓகே. பின்னாடி உங்களை நம்பி உட்காந்துட்டு வரேன், அவனுக்கு பிரச்சனை. அவனுக்கு தான் அறிவியல்ல புக் பண்றவங்களுக்கு நம்மளால சிந்திக்கணுமா இல்லையா? ஏன்னா 2 வீலர் அன்சேஃப். இன்னும் ஒரு எமர்ஜென்சிக்கு போறதுக்கு வரைக்கும் ஒரு ஆள் 2 ஆள் பயன்படுத்திக்கலாம். சொந்தமா போகும்போது 3வது ஆள் உட்கார வச்சு எவனே தெரியாது. அவனுக்கு உண்மையாலுமே அறிவு கிடையாது. நம்ம போகக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியணும். அவனுக்கு தெரிஞ்சும் அந்த வேலை தான் பார்க்குறான். பொம்பளை பிள்ளைங்கன்னு தெரியலாம். இப்போ நீங்க சிந்திக்கணும். படித்த பசங்க 28 வயசு உங்களுக்கு ஐடி படிக்கணும். எவ்வளவு கெட்டு போகணுமோ அவ்வளவு கெட்டுத்தனத்துக்கும் உண்டான படிப்பை சொல்லி கொடுக்குது. ஐடில படிக்கணும், நல்லபடியா செட்டில் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? அடுத்த குடும்பத்தை கெடுக்காம எல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறேன்.